வேளச்சேரியில மீண்டும் டிஎம்கே சேர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காங்க. இவங்களே போதும்னு நினைக்கிறாங்களா இல்ல மாற்றம் எதாவது வேணும்னு நினைக்கிறாங்க? கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல ஃப்ளட் ரீசெண்டா மழை பெஞ்சு ரொம்ப எல்லாருமே ரொம்ப எஃபெக்ட் ஆனாங்கன்னு சொன்னாங்க. ஈவன் நானுமே எஃபெக்ட் ஆயிருக்கேன். இதுல நிறைய இடத்துல ஃப்ளட் எல்லாம் நின்று மக்கள் யாரும் வெளியில வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த வேட்பாளரே என்ன சொன்னாங்கன்னா, எங்களால எதுவும் பண்ண முடியாது, மழை வந்துச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நாங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லல. சோ அதனால உங்களுடைய சேஞ்ச் என்னவா இருக்கு? கண்டிப்பா புதுசா ஒருத்தவங்க வர ஏன் வந்து புதுசா வர்றவங்க பண்ணாமலே எப்படி நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜட்ஜ் பண்ணலாமே. இதே தொகுதியில வந்து புதுசா டாக்டர் குமார்ன்றவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய கட்சி அவங்க டிவிகே சம்மந்தப்பட்டவங்க. ஸோ டிவிகேல ஒரு நிறைய இப்போ புதுசாக அவங்க வந்திருக்காங்க, அவங்க யாரும் தெரியலன்னா சொல்லக்கூடாது. அவங்க நிறைய ட்ரஸ்ட்ல இருந்திருக்காங்க, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வேளச்சேரி தொகுதியில வந்து கரண்டா டிஎம்கே சேர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காங்க. மக்கள் வந்து இவங்களே போதும்னு நினைக்கிறாங்களா இல்ல மாற்றம் எதாவது வேணும்னு நினைக்கிறாங்க? கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்ட மாற்றம் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கே தான் நம்ம ஓட் போட்டுட்டு இருக்கோம், ஒருத்தரே தான் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த டிஃபரன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இப்போ யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே அவேரா இருக்காங்க. எதனாலனா இவ்வளோ நாள் இது நாங்களாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும் போது இவ்வளோ அவேர்னஸ் இருந்ததில்லை. பட் எப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று வந்துச்சோ அப்போலேருந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. ஓட்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இப்போ ஓட் போடணும்னு நினைக்கிறாங்க. எப்படி சொல்றது, எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாதவங்க, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அவேரா இருக்காங்க. நாங்க கம்பல்சரி ஓட் போடுவோம் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா புதுசா ஒரு மாற்றம் வேணும் தான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் தெரியும். வாய்ப்பை கொடுக்காம அவங்கள நம்ம டக்குன்னு சர்ச் பண்ணக்கூடாது. ஓகே, விஜய் எப்படி பண்ணிருக்காரு, டிவிகே எப்படி போயிட்டு? கண்டிப்பா நான் வந்து ஐ எம் a huge அண்ட் பெரிய பெரிய ஃபேன். நான் க்ரோ ஆனதே விஜயோட ஃபேனாக தான். ஸோ அதனால எனக்கு எங்க அண்ணா, நான், எங்க ஃபேமிலியே வந்து விஜய் ஃபேன். ஸோ நான் கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட் போடுவேன். அவர் தான் வரணும். தளபதி தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட். அவர் கண்டிப்பா வருவாரு. அவர் சிஎம் ஆவாரு. ஆகாம விட மாட்டோம் நாங்க. ஸோ என்னோட ஓட் டிவி கேட்குது.